தாவேகா தலைமை அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், அங்கு என்ன நிலவரம்? தாவேகா நிர்வாகி விஜய் வந்த காரை வழிமறித்ததற்கான பின்னணி என்ன போன்ற விரிவான தகவல்களை தாருங்கள். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு வரும் பிப்ரவரி அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த சூழலில் தான் கட்சிக்கான மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டமாக போய் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கட்சிக்கு அமைப்பு ரீதியாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த திட்டமிடலில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற கணக்கிடப்பட்டு 120 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் சில மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்பட ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற கணக்கிடப்பட்டு மாவட்ட செயலர் எண்ணிக்கை 120 131 உயர்த்தப்பட்டது. 120 மாவட்ட செயலர் நியமிக்கப்பட்ட பிறகு பிரச்சனைக்குரிய 11 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலர் நியமிக்கப்படாமலே கலந்து தரப்பட்டிருந்தது. இந்த சூழலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் நிலையில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் எதிர்கொள்ளும் நிலையில் கட்சியை அந்த பகுதியில் வழிநடத்தி செல்வதற்கும் பணி செய்வதற்கும் கட்சி பணி வளர்ச்சி பணி கொண்டு செல்வதற்கும் மாவட்ட செயலர் இல்லாமல் இயலாது என்ற காரணத்தில் விடுபட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் பணி இன்றைய தினம் நடக்குது. சென்னை குறிப்பாக இன்றைய தினத்தில் மதுரை, தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் பணி, அதற்கான மாவட்ட செயலாளர்கள் யார் என்பதை அறிவித்து அந்த மாவட்ட செயலாளர்களுடன் அவருடைய புதிய நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் புகைப்படம் எடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்காக விஜய் இன்றைய தினத்தில் 10:30 நிமிடம் கட்சி அலுவலகம் வருவார் எதிர்க்கப்பட்ட சூழ்நிலை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அஜிதா என்பவர் ஏற்கனவே அவர் மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கட்சிக்காக பல்வேறு பணிகள் மேற்கொண்டுள்ளார். கட்சிக்காக உழைத்திருக்கிறார், நிறைய செலவு செய்திருக்கிறார் என்ற ரீதியில் அவர் தனக்கு பதவி கிடைக்கும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் தொகுதி வாரியாக தான் உங்களுக்கு தொகுதி பொறுப்பாளர் பதவி கொடுக்க முடியும், மாவட்ட அளவில் பதவி கொடுக்க முடியாது, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் திமுக இருக்கிறார்கள், எனவே இது சரிபட்டு வராது என்ற ரீதியில் அவருக்கு பதவி கொடுக்காமலே இருந்தது. இந்த இழுபறி காரணமாக தான் ஏற்கனவே தூத்துக்குடியில் அவருக்கான மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படாமல் இருந்தது. தற்போது தேர்தல் நெருங்கும் வேளையிலாவது மாவட்ட செயலாளர் நியமிக்கலாம் என்ற பிறகுதான் இந்த முடிவுக்கு பிறகு அங்கு அந்த அஜிதா இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடியில் மத்திய தொகுதி மத்திய மாவட்ட பகுதியா இருக்கிறது. அங்கு பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகி நியமிக்கும் போது ஜாதி ரீதியாகவே நிர்வாகிகள் நியமித்து வருகிறார்கள். குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே போன்று நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதால் அங்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒரு மாவட்ட செயலாளராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் அஜிதா என்பவர் பெர்னாண்டஸ் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கவில்லை. எனவே இந்த கட்சிக்காக 2 ஆண்டுகளாக உழைத்து எவ்வளவு வளர்ச்சி பணிகள் மேற்கொண்டும் தனக்கு பதவி கிடைக்காத அந்த விரக்தியில் தான் கட்சிக்காக என்னென்ன பணிகள் செய்தேன் என்பதை கட்சியின் தலைமையிடத்தில் சொல்வதற்காக விஜய் நேரில் சந்தித்து முறையிடுவதற்காக தனது ஆதரவாளர்கள் பணியில் கொண்டார். பணியூர் வரும்போது அவருடைய கட்சி அலுவலகம் முன்பு பேரிகார்டு போட்டு தடுத்து நிறுத்தப்பட்டு பவுன்சர்கள் அவருடைய உள்ளே செலவாக தடுத்து நிறுத்தினார்கள். எனவே அவர் அதிர்ச்சி அடைந்து வெளியே நின்ற போது கட்சியின் தொண்டரணி வழிகாட்டு குழுவில் தற்போது இடம்பெற்றக்கூடிய முன்னாள் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் அவருடன் சபிபுல்லா என்பவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். புஷ்யானந்தின் புத்தரின் பேர் தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மாநில அளவில் ஒரு பதவி கொடுக்கப்படும், எனவே நீங்கள் இங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம், ஊடகத்திற்கு இந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவர் அந்த சமயத்தில் காரில் புறப்பட்டு சென்றார். சிறிது நேரத்துக்கு பிறகு விஜய் கட்சி அலுவலகத்துக்கு வரவுள்ளார் என்ற தகவல் இருந்ததும் மீண்டும் தனது ஆதரவாளர்கள் மீண்டும் பணியில் வந்தபோது அங்கு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே முன்கூட்டிய காவல்துறைக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதால் காவலர்கள் இங்கு குவிந்திருந்தார்கள். இந்த சூழலில் விஜய் கார் வரும்போது அவரை முற்றுகையிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவிக்க நினைத்திருந்தார். ஒருபுறம் கட்சி நிர்வாகிகள், ஒருபுறம் காவலர்கள் அனைவரும் நின்ற சூழ்நிலையில் விஜய் கார் வந்த வேகத்திலேயே விஜய் கார் முன்று அவரை தடுத்து நிறுத்தினார் அஜிதாவும் அவர் ஆதரவாளர்களும். ஆனால் விஜய் கார் நிற்காமலேயே நேராக அவரை பிடித்து தள்ளி கொண்டே சென்றது. எனவே ஒரு கட்டத்தில் அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாமல் வழிவிட்டு சென்ற பிறகு விஜய் கார் நேராக கட்சி பனையூருக்கு சென்று விட்டது. தற்போது மீண்டும் அவர் கட்சியாளர் செல்ல முற்பட்ட போது இங்கு அவருடைய பாதுகாவலர்கள் யாரும் அவரை விடவில்லை, அவருடைய ஆதரவாளர்கள் உள்ள அனுமதிக்கவில்லை. எனவே அஜிதா அவர்கள் வருத்தத்துடன் கண்கையில் தனது காரில் அமர்ந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ஒய்பிளஸ் பாதுகாப்பில் இருப்பதால் அவருக்கு எந்த அச்சும் வரக்கூடாது என்ற சூழ்நிலையில் தற்போது அவருடைய காரை நிறுத்தி பெரும் வரவேற்றது. அதே போல இந்த சம்பவத்திற்காக அஜிதா மீது வழக்கு பதிவும் வாய்ப்பு இருக்கிற கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில வேறு ஏதேனும் மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கு வந்திருக்கிறார்களா? அவர்கள் என்ன விஷயங்களை குறிப்பிட்டு வர்றாங்க?
இதே போன்ற ஒரு பிரச்சனையுடன் வந்து ஏற்கனவே வந்து திருச்சி புறநகர் மாவட்ட செயலர் அருள்ராஜ் என்பவர் வந்து கட்சிக்கு வேட்பாளர்கள் யார் யார் நியமிக்கப்பட வேண்டுமோ அவர்களிடம் தனக்கு 10 லட்சம் கொடுத்தா நீங்க தான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அப்படின்றதையும், அதே போன்று பெண்கள் மத்தியில் அவர் வந்து ரொம்ப இதாக நடந்து கொள்கிறார், சரியா அதாவது மிரட்டும் தொழில் நடந்து கொள்கிறார் என்று கட்சி தலைமைக்கு விஜய், புஷியானந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளுக்கு, தலைமை நிர்வாகிகள் அனைவருக்குமே வந்து கடந்த 12ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறார். அதையும் மீறி தற்போது திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளராக வந்து அருள்ராஜ் என்பவர் நியமிக்கப்படுகிறார். எனவே வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முறையில் திருச்சியிலிருந்தும் ஒரு பிரிவினர் வந்து இங்கு முற்றுகையிடம் வந்திருந்தனர். அஜிதாவை ஆதரவாக அவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. எனவே அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இந்த சம்பவம் பார்த்த பிறகு திருச்சியிலிருந்து அந்த அருள்ராஜுக்கு எதிராக வந்தவர்கள் அமைதியாகி தற்போது அவர்கள் வந்து விஜய் சந்திக்க முடியாமல் திரும்பி சென்று விட்டார்கள். தற்போது இந்த உள்ளே வந்து அதாவது மாவட்ட செயலர் நியமன அந்த பணிக்கு ஆணையம் கொடுக்கப்பட்டு அவருடன் புகைப்படம் எடுக்கும் பணி தற்போது கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் இன்று தாவேகாவினுடைய கட்சி அலுவலகத்திற்கு சென்ற காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம். எது குறித்தான ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் என்றும் இல்லை, அதாவது விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த பதவி ஆணை வழங்கக்கூடிய அந்த பணிதான் இன்றைய தினம் நிகழ்வு திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பாக 8 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள், பொருளாளர், மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட நியமித்து அவர்களுடன் அந்த குழுவினருடன் வந்து விஜய் வந்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். கடந்த 120 மாவட்டங்களுக்கு நிர்வாகம் நியமிக்கும் போது இந்த மாநிலம் கடைபிடிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கூடிய இந்த நிர்வாகிகளுடன் வந்து விஜய் வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கான சூழலில் தான் வந்து தனக்கு பதவி கிடைக்கவில்லையே என்ற தெரிந்தவுடன் வந்து அஜிதா அவர்கள் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்து முற்றுகையிட்டு இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக அஜிதாவினுடைய இந்த அதிருப்திக்கு பிறகு தாவேகா தலைமை அவருக்கு வேறு ஒரு பொறுப்பை கொடுப்பதாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அஜிதா உடன்படுவாரா? அவரது முடிவு என்னவாக இருக்கும்? ஏற்கனவே விஜய் காரை முற்றுகையிடுவதற்கு முன்பு அவர் கட்சி அலுவலகம் வருகை தந்தபோது பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அப்போது வந்து அவர்களிடம் வந்து புஷியானந்தோடைய உத்தரவின் பேரில் வந்து தொண்டர் படையை சேர்ந்த வழிகாட்டு குழு இருக்கக்கூடிய முன்னாள் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சபிபுல்லா என்பவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நீங்கள் கட்சி காட்டிய பணிகள் எல்லாம் புஷியானந்த் தெரிந்ததுதான். எனவே வந்து நீங்கள் அமைதியாக இருங்கள். தற்போது சூழல் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். ஊடகத்திற்கு இதை பற்றி எந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு மாநில அளவில் வந்து மகளிர் அணி பொறுப்பு ஏதாவது வழங்குவதற்கான உத்தரவு கொடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்தார் அஜிதாவிடம். அப்போது நான் எந்த துரோகம் செய்யவில்லை, கட்சிக்கு எந்த தீங்கும் விளைக்கவில்லை. இந்த சூழலில் என்னை கட்சி அலுவலகம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டதே வந்து எனக்கு மிகப்பெரிய அவமானம். எனவே வந்து இதுதான் உங்க கட்சியில் அணுகுமுறையா? எனக்கு அந்த பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கையெழுத்து கும்பிட்டு நான் விஜயிடம் சந்தித்து என்னுடைய குறைகளை மட்டும் சொல்லதான் போகிறேன், அதற்கு மட்டும் அனுமதி வாங்கி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிந்தவுடன் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மீண்டும் விஜய் வருவார் தகவல் அறிந்தவுடன் தான் வந்து விஜயகாரை முற்றிட்டு தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முயலும் போது இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலை இவ்வளவு பெரிய சம்பவத்தில் நடந்த பிறகு விஜயகாரை முற்றுகையிட்ட பிறகு வந்து மீண்டும் அவருக்கு பதவி வழங்குவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. தாவேகா தொடங்கி 2 ஆண்டுகள்ல இந்த மாதிரி பதவி கொடுக்கல அப்படிங்கிற அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. முன்னதாக தாவேகாவில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கா? அதே போல 2 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி ஏற்படுவது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது? கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில், தமிழக வெற்றிக்கழகம் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் நியமனம் என்ற அறிவிப்பு வந்த இந்த காலத்திலிருந்து ஊடகத்திற்கு வெளிச்சத்திற்கு அரசாங்க நிறைய தகவல் வந்து கொண்டுதான் இருந்தது. அதாவது ஆதாரப்பூர்வம் இல்லாமல் வந்து கட்சி நிர்வாகிகள் பலர் வந்து மாநில நிர்வாகிகளிடம் முறையிட்டு பதவிக்காக பணம் வாங்குகிறார்கள், தனக்கு வேண்டப்பட்டவர்கள் பதவி கொடுக்கிறார்கள், ஜாதியை பார்த்து பணம் கொடுக்கிறார்கள். இந்த போன்ற பிரச்சனை எல்லாம் வந்து கட்சி தலைமைக்கு கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஊடகத்தில் பெரிய அளவு வரவில்லை என்றாலும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. தற்போது இந்த பிரச்சனை வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. ஒரு சிலர் தொகுதியிலும் வந்து இது போன்ற பிரச்சனைக்கு தற்போது வந்து விஜய்க்கே வந்து கடிதம் எழுதும் அளவிற்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பூதாகரமாக வெடித்திருப்பதை தான் காண முடிகிறது. பன்னியூர் கட்சி அலுவலகம் சென்ற தாவேகா தலைவர் விஜயனுடைய காரை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி ஒருவர் மறுத்திருந்தார். அது குறித்தான விரிவான தகவல்களை தந்தீங்க. நன்றி முருகேசன். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பன்னியூர் கட்சி அலுவலகம் சென்ற தாவேகா தலைவர் விஜயனுடைய காரை வழிமறித்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி
கிடைக்காததன் காரணமாக அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவுமே தகவல்கள் சொல்லப்படுது. அஜிதாவை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில தாவேகா தலைமை ஈடுபட்டிருக்கிறதாகவும் வேறு பதவி கொடுக்கப்படும் போன்ற உறுதிகளை அளித்ததாகவுமே நம்முடைய செய்தியாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் பார்த்திருந்தோம். இன்று காலை முதலே தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா காத்திருந்த நிலையில அவர் அலுவலகத்துக்குள்ள அனுமதிக்கப்படாமல் பவுன்சர்களால் தடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு தனது காரில் வந்த விஜயை அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வழிமறித்த காட்சிகளையும் நம்ம பார்த்திருந்தோம். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத அந்த ஒரு அதிருப்தியில தான் இப்படி ஒரு செயலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறதாகவும் அது குறித்து தாவேகா தலைவரிடம் நேரில் பேச இருப்பதாகவுமே அஜிதா குறிப்பிட்டிருந்த நிலையில அடுத்து தாவேகா தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது, அஜிதாவினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.